ராஜா ரகுவன்ஷி, சோனம் ரகுவன்ஷி கேஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியாது மதன். நான் வந்து ஒரு 1 மந்த்தா நான் வந்து இன்டர்நெட்டே வரல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, அப்படி இருந்தா தான் மட்டும் தான் இத ஸ்கிப் பண்ணியிருக்க முடியும். ஆனா அப்படி யாராவது இந்த வீடியோவ லேட்டர் பீரியட்ல இன்னும் ஒரு 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ரீகேப் என்னன்னா, 2 பேரு ஆர்க்கிடெக்சர் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பிசினஸ்ல இருக்காங்க. பொண்ணு வீட்ல வந்து இந்த மரம், இந்த விண்டோ செய்றது, டோர் செய்றது அந்த வேலையில இருக்காங்க. பையன் வீட்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்க்கிடெக்சர் அந்த பிசினஸ்ல இருக்காங்க. 2 பேருக்கும் வந்து பிசினஸாவுமே செட் ஆகுது. கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலிலயும் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் பண்றாங்க. பையன் வந்து முதல்லயே இல்ல செட் ஆவல. எனக்கு இந்த பொண்ணு என்கிட்ட சுத்தமா பேச மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு இருந்துகிட்டு இல்ல பரவால்ல நான் கல்யாணத்துக்கு அப்புறம் சூப்பரா பேசுவேன்னு சொல்லி கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையன். அந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஆபீஸ் அவங்களோட சொந்த கம்பெனியே இருக்குது. 2 பணக்காரங்க. அந்த பொண்ணோட கம்பெனில வேலை பார்க்குற ஒரு 21 வயசு பையன் இன்டர்ன். அவனே வந்து இந்த பொண்ணு லவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இந்த நேரத்துல தான் இந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட கூப்பிட்டுட்டு ஹனிமூன் போயிட்டு வரலாம்னு சொல்லி நிறைய தங்கம் 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தான தங்கத்தை எடுத்துட்டு ஹனிமூனுக்கு யாராவது போவாங்களா கூப்பிட்டு போய் சம்பந்தமே இல்லாம நார்த் ஈஸ்ட்ல ஒரு ஊர்ல வந்து ஆள் செட் பண்ணி இங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்து தனியா யாருமே இல்லாத நேரத்துக்கு அந்த பொண்ணு கூப்பிட்டுட்டு போய் இந்த சினிமால காமிப்பாங்கல்ல அந்த த்ரிஷா தனுஷ் படம் இருக்கிற கொடி படத்துல இருக்கிற மாதிரி நல்ல காட்டுக்குள்ள யாருமே இல்லாத நேரத்துல அந்த பொண்ணே கத்துறாங்க. அந்த பொண்ணே வெட்டுங்கடான்னு சொன்ன உடனே பதுங்கி இருந்து அத்தனை பேர் அந்த பொண்ணு செட் பண்ண ஆட்களை இந்த பையனை அங்கேயே அடிச்சு காலி பண்றாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கெல்லாம் உடந்த வந்து அந்த கூட இருந்த லவ்வர் அந்த 21 வயசு பையன் இந்த 25 வயசு பொண்ணு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் அந்த ஹஸ்பண்ட் இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். கரெக்டா இதான் நடந்த ஒரு விஷயம். இனிமே நான் இந்த டீடைல்ஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கிறேன். அதாவது இப்போ நம்ம தெரிய வந்த விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணு சோனம் ரகுவன்ஷி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு கயிறு கட்டணும்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பையனோட அப்பா மாமனார் அவர் அதை வந்து அப்பவே பார்த்துட்டு இல்ல அந்த கயிறு என்ன வியர்டா இருக்குது. கருப்பு கயிறு வந்து அவங்க குடும்பத்துல கட்ட மாட்டாங்க போல. இது கருப்பு கயிறா இருக்குது. நீங்க இதை எதுக்கு கட்டிட்டு இதெல்லாம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இருந்துகிட்டு இல்ல இல்ல இது ஒரு பெரிய நம்பிக்கை. இதை கட்டினோம்னா வந்து அவனுக்கு எந்த தீங்கும் வராது. அவன் ரொம்ப நாளுக்கு நல்லா இருப்பான். அதனால இந்த கயிறை கட்டுங்கன்னு சொல்லிட்டு கட்டி விட்டுருக்காங்க. அவங்க அப்பா வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த கயிறு அதோட தோற்றம் அதெல்லாம் பார்க்குறப்போ 100% இது வந்து பில்லி சூனிய கயிறு தான். நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும். அதனால தான் நான் அப்பவே அப்போஸ் பண்ணேன். புதுசாமான கல்யாணத்து ஜோடிக்குள்ள வந்து நான் ரொம்ப பேச வேணாம்னு அமைதியா இருந்துட்டேன். எனக்கு 100% தெரியும். அது பில்லி சூனிய கயிறு தான். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு முதல்ல இருந்தே யோசிச்சிருக்கான்னு சொல்லி அந்த மாமனார் வந்து சொல்றாரு. எனிவே அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனிமூனுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னு பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு இப்போ தெரிய வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனிமூன்ல ஆள்லாம் செட் பண்ணியாச்சு ஓகேவா. இங்க இருந்து ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு போறாங்க. 4 முறை அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. ஒரு முறையுமே வந்து ராஜா ரகுவன்ஷி வந்து அவனுக்கே அறியாம அவன் தப்பிச்சிருக்கான். ஒரு முறையுமே வந்து அவன் இதுல இருந்து ரேண்டமா திரும்புறதா இருக்கட்டும். ஒரு டைம் அந்த மாதிரி திரும்பி தப்பிச்சிருக்கான். இன்னொரு இடத்துல கூட்டமா நிறைய பேர் வந்துட்டாங்க. சோ ஒவ்வொரு டைமும் இந்த யூனிவர்ஸ் ஏதோ ஒரு விதத்துல ராஜா ரகுவன்ஷியை காப்பாத்தி இருக்குது. ஒரு இடத்துல வந்து கூட்டம் நிறைய இருக்குது பண்ண முடியல. திடீர்னு கூட்டம் வந்துட்டாங்க ஸ்கிப் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இந்த பொண்ணு வந்து அந்த பையன் கிட்ட கான்டாக்ட் பண்ணி சுத்தி ஆட்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே தான் போயிருக்கா. 3வது முறை வந்து ஒரு இடத்துல தள்ளி விடலான்னு பார்த்தா இல்ல அங்கேயும் முடியல. அப்புறம் 4வது முறை நமக்கு சர்ச் இருக்குது. அது சர்ச் பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணல. கூகுள்ல சர்ச் பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு டக் டக் கோல சர்ச் பண்ணிருக்காங்க. அதையும் இப்ப கண்டுபிடிச்சாச்சு. பட் எனிவே டக் டக் கோன்னு இன்னொரு ஒரு சர்ச் என்ஜின்ல சர்ச் பண்ணிருக்காங்க. அதுல வந்து எவ்வளவு தூரம் இந்த பள்ளத்தாக்கு தள்ளுனோம்னா எவ்வளவு நேரத்துல விழுவாங்க விழுந்தா எவ்வளவு நாள்ல இறந்து போவாங்கங்கிறது வரைக்குமே வந்து சர்ச் பண்ணிருக்காங்க. இதுவுமே வந்து நம்மளுக்கு தெரிய வருது 4வது அட்டெம்ப்ட் தான் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 234 ஃபோன் கால்ஸ்ங்க. அதாவது சோனம் ரகுவன்ஷிக்கும் அவங்களோட லவ்வரான ராஜ் அப்படிங்கிற இந்த ஒரு பையனுக்கும் அந்த சின்ன பையன் அந்த 21 வயசு பையனுக்கும் 234 ஃபோன் கால்ஸ் வந்து ஒரு மாசத்துல நடந்திருக்குது. இப்போ நம்ம அந்த டைம் லாக் எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணி பார்க்குறப்போ ராஜா ரகுவன்ஷி அண்ட் சோனம் ரகுவன்ஷி வந்து ஒரே பெட்ல இருந்த நேரத்துல தூங்கிட்டு இருந்த நேரத்துல கூட வந்து சோனம் ரகுவன்ஷி வந்து அந்த பையன் கிட்ட ஃபோன் பேசியிருக்காங்க. அண்ட் பேசினதுல என்ன பேசுறாங்க இவனை எப்படி எலிமினேட் பண்றது ராஜா ரகுவன்ஷி வந்து எப்படி காலி பண்றதுங்கிறத ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கப்பமே இந்த பிளானும் போயிருக்குன்னு நம்மளுக்கு இப்போ தெரிய வருது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.75 லேக் ரூபீஸ் வந்து அட்வான்ஸா இந்த கொலை பண்ணவங்க 3 பேர் ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்தே அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதெல்லாம் செட் பண்ணது இந்த 21 வயசு பையன். எனக்கு புரியல 20 ஜென்சி வந்து ஒரு சைடு நம்ம ரொம்ப பாசிட்டிவா பேசினா இந்த சைடு என்ன பண்ணிருக்காங்க டெக்னாலஜி எல்லாம் வச்சுட்டு இந்த 1.75 லேக்ஸ் வந்து எப்படி இதெல்லாம் சர்ச் பண்ணி ப்ராப்பரா ரெக்கார்ட் இல்லாம பண்ணணும்னு பண்ணிருக்காங்க. போலீஸ்க்கே எவ்வளவு நாள் ஆகுது பாருங்க இதெல்லாம் தெரிய வரதுக்கு. சோ இந்த பொண்ணு இருக்காங்கல்ல சோனம் ரகுவன்ஷி வந்து இந்த பையனுக்கு அனுப்பிச்சா சந்தேகம் வந்துரும். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மாவோட ஒரு பழைய அக்கவுண்ட் அந்த அக்கவுண்ட் யாருமே யூஸ் பண்றது இல்ல. அந்த அக்கவுண்டோட கார்டு எடுத்து இந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு அது அம்மா வந்து பொண்ணு வந்து அம்மாக்கு அனுப்பிச்ச மாதிரி இருக்கும்ல. சோ அந்த பழைய அக்கவுண்ட்டுக்கு இவங்க இங்க காசு அனுப்புறது. இந்த பையன் வந்து அந்த கார்டை வச்சு காசு வெளிய எடுக்கிறதுன்னு ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. 1.75 லேக் வந்து இந்த மாதிரி போயிருக்குது. அடுத்த விஷயம் அது எந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எப்படிலாம் ட்ரேஸ் பண்ணலாம் அதெல்லாம் எப்படி வெயிட் பண்றதுன்னு அந்த அளவுக்கு சர்ச் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும். 6th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு வராங்களா ஒவ்வொரு இடத்துலயும் ஃபெயில் ஆகுதா
ஒவ்வொரு நாளும் அவன வந்து, "இல்ல வா இங்க போலாம், அங்க போலாம்ன்னு" கூப்ட்டு போறாங்க. ஃபைனலி இந்த ஒரு பயங்கரமான ஒரு ஃபால்ஸ் காட்டுக்குள்ள ரொம்ப நடந்து போகணும். அந்த பொண்ணும் பையனும் நடந்து வர்றப்போ ஒருத்தன் ஆப்போசிட்ல வீடியோ எடுத்துட்டு போறாங்க. அந்த வீடியோலாம் இப்போ வந்திருக்குது. எனிவே கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி ராஜாவோட கடைசி நிமிடங்கள். அந்த பையன் வந்து என்ன தப்பு பண்ணான்? வைஃப் வந்து கூப்பிடுறாங்க ஹனிமூன், அரேஞ்ச் மேரேஜ். அந்த பொண்ணு செய்றதெல்லாம் கேட்கிறதெல்லாம் செய்யணும்னு நம்பி போயிருப்பான்ல. அந்த ஃபால்ஸ்ல இருந்து நடந்து போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல யாருமே இல்லன்னு ஒரு செகண்ட் தெரிஞ்ச உடனே எல்லாம் பதுங்கி இருக்காங்க சைடுல. இந்த இவங்க நகர நகர சைடுல வந்து ரேண்டமா பதுங்கி வந்துட்டுருக்காங்க. அந்த அடி ஆட்கள் 3 பேர செட் பண்ணவங்க. யாரும் இல்லன்னு தெரிஞ்ச உடனே வெட்டணும்னு சொல்லி சவுண்ட் குடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோனம் ரகுவன்ஷி வைஃப். லிட்டரலா எனக்கு வந்து அந்த கொடி படம் சீன் மாதிரி தான் இருக்குது. சொன்ன உடனே உள்ளுக்குள்ள இருந்து எல்லாரும் ஒரே நேரத்துல வெளிய வந்து அந்த பையன தாக்கியிருக்காங்க. அந்த பையன் இறந்து போயிருக்கான்.